பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்த ப்ரோமோக்கான எபிசோட தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் கோமதி வீட்டுக்கு அவங்க அண்ணனுங்க 2 பேரும் சாப்பிட வந்தது, அப்பத்தான் வந்து பேசுறது எல்லாம் பிடிச்சிருக்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணிருங்க. இது வந்து நீடிக்குமா இல்ல வந்து இப்பயே வந்து சண்டை வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப என்ன நடக்குதுன்றத பாத்துரலாம். கோமதி வந்து எல்லாருக்குமே ஆசை ஆசையா இலையில வந்து பரிமாறிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ஆளை தவிர சக்திவேல். சக்திவேலுக்கு இது கொஞ்சம் கூட வந்து பிடிக்கவே இல்லை. ஏற்கனவே வந்துட்டு ரொம்ப வந்து ஜெயில்ல இருந்து எடுத்தனால இந்த குடும்பம் வந்து சேர்ந்துருச்சு. அப்பத்தா இப்ப வர பேசிட்டு இருக்கிறத பார்த்தா 2 குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்துரும் போல. இது போக வந்து பாத்தீங்கன்னா அரசிக்கும் குமரவேலுக்குமே கல்யாணம் பண்ற மாதிரி அப்பத்தா மைண்ட்ல இருக்கிறத சக்திவேல் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்து சரிப்படாது. குமரவேல் கிட்டயும் சக்திவேல் வந்து பேசி பாக்குறாங்க. இங்க பாருடா, அப்பத்தா வந்து ஏதாவது வந்து வாயை விடும். அரசிய வந்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லும். நீ வாட்டுக்க வந்துட்டு வெக்கமே இல்லாம கொஞ்சம் கூட சரின்னு தலையாட்டிட்டு நிக்காத அப்படின்னு. உடனே குமரவேல் சொல்றாங்க, அப்பா, அப்பத்தான் அப்படி சொன்னா நல்ல விஷயம் தானேப்பா. ராஜி அரசி வந்து நான் ரொம்ப விரும்புறேன்ப்பா. இப்ப கூட எனக்கு அவங்க குடும்பத்துல யாரையுமே எனக்கு பிடிக்காதுதான் இப்ப கூட. ஆனா எனக்கு அரசிய ரொம்ப பிடிக்கும்பா. அப்பத்தான் அப்படி சொன்னா அரசிய மட்டும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. சக்திவேல் உடனே, மானங்கெட்ட பையனா இருப்ப போலேயேடா, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராதா? உனக்கு என்ன இந்த ஊர்லயே இந்த ஒரு பொண்ணுதான் இருக்கா? உனக்கு நான் நல்ல இடத்துல நல்ல பணக்கார வீட்டா மான ரோஷம் இருக்கிற குடும்பமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா, தேவையில்லாம வாய் விடாத அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் குமரவேல் வந்து வேற வழி இல்லாம சரிப்பா விடுங்க அப்படின்னு அமைதியா வந்து இருந்துடுறாங்க. சரின்னு சாப்பிட பரிமாறிட்டு இருக்கிறப்ப சக்திவேல் வந்து எப்படியாவது இந்த இதை வந்து குட்டையை வந்து கொலை பண்ணணும்னு மைண்ட்ல யோசிச்சுட்டே வந்து இருக்காங்க. கரெக்டா அந்த டைம் வந்து பார்த்து ராஜி வந்து ஒரு கேள்வி வந்து கேக்குறாங்க. ராஜியும் சும்மா இருக்காம தான் அப்பா சித்தப்பா குணம் தெரிஞ்சு இந்த கேள்வியை வந்து கேக்குறாங்க. அவங்களால உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்த முடியல. அதனால பேசிடுறாங்க. என்ன கேக்குறாங்கன்னா, இங்க பாருங்கப்பா சித்தப்பா, நீங்க 2 பேரும் இங்க வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லப்பா. நானும் அத்தையும் சும்மா தான் வந்து உங்களை வந்து கூப்பிடுறதுக்காக வந்தோம். ஆனா இவ்வளவு சீரியஸா நீங்க வந்து எடுத்துட்டு எனக்காகவும் அத்தைக்காகவும் நீங்க வருவீங்கன்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லப்பா. சரி, நீங்க சொல்லுங்க. நீங்க எனக்காக வந்தீங்களா இல்ல உங்க தங்கச்சிக்காக வந்தீங்களா? உங்க தங்கச்சிக்காக தான் நீங்க வந்தீங்கன்னு சொன்னாலும் நான் வந்து கோச்சிக்க மாட்டேன். சொல்லுங்கப்பா அப்படின்னு கேக்குறாங்க. முத்துவேல் உடனே சொல்றாங்க, இங்க பாரு, நான் வந்து உனக்காகவும் வரல, கோமதிக்காகவும் வரல. நான் வந்தது அப்பத்தாக்காக. அப்பத்தா தான் இங்க கண்டிப்பா வந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சது. அது மட்டும் இல்ல, அப்பா வந்து கனவுல வந்து வராங்க. கடைசி ஆசை அப்படி இப்படின்னு சொல்லி எங்க மனச வந்து மாத்திருச்சு. அதுக்காக வரோம், சாப்பிடுறோம், நாங்க கிளம்புறோம். நான் வந்து மத்தபடி யார் மேலயும் எனக்கு எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ராஜியோட கண்ணு வந்து கலங்கிருச்சு. கதிர்க்கும் ரொம்ப வந்து கஷ்டமாயிருது. இத வந்து பார்த்துட்டு இருந்த சக்திவேலு, சரி அண்ணன் இன்னும் கொஞ்சம் நம்ம பக்கம்தான் இருக்காங்க. இத அப்படியே வந்து பெருசா வந்து இழுத்து விட்டுட்டா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிரலாம். இந்த வீட்டுக்கே வர முடியாத அளவுக்கு பண்ணிரலாம் அப்படின்னு யாராவது வாய விடுவாங்க, புடுங்கிரலாம் அப்படின்னு சக்திவேல் வந்து உட்கார்ந்து யோசிச்சுட்டே வந்து இருக்காங்க. அப்பத்தாக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே வந்து இப்படி ஒண்ணா வந்து சாப்பிடுறது. அப்பத்தாக்கு மட்டும் சேர் போட்டு மேல வந்து உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு இருக்காங்க. இத வந்து பார்த்துட்டு இருந்த அப்பத்தா வந்து கதிரு, செந்திலு, சரவணனை வந்து பார்த்துட்டே வந்து இருக்காங்க. நான் வந்து என் பேர பசங்களை வந்துட்டு கையில வந்து தூக்கி கொஞ்சுறது இதுக்கெல்லாம் எனக்கு வந்து பாக்கியம் இல்லாம போயிடுச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு அவங்களுக்கே வந்து ஒரு குழந்தை பிறக்க போகுது. இந்த சமயத்துலதான் வந்து பாரேன், என் பேர பசங்க கூட நான் வந்து உட்கார்ந்து சாப்பிடுறேன் தடவை. ஆஹ் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இருக்கணும்னு இருக்கு. ச்சே, 5 பேர பசங்க லட்டு மாதிரி இருந்தோம், கொஞ்சம் கூட அவங்கள வந்து தூக்கி என்னால வளர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் வந்து லைட்டா கண் கலங்குறாங்க. சக்திவேலுக்கு வந்து சரியான டென்ஷன் ஆயிருது. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து தான் பேரன் பேரன்னு குமரவேல மட்டும்தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்னடா புதுசா வந்து இவங்களெல்லாம் வந்து பேரன்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. கன்ஃபார்மா வந்து சொத்து பிரிஞ்சிரும் போல அப்படின்னு சொல்லிட்டு சரியான டென்ஷன்ல உட்காந்துட்டு குமரவேல் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. பாண்டியன் உடனே இதை வந்து பார்த்துட்டு அப்பத்தா கிட்ட, அதுக்கு என்னங்க, இப்ப வந்துட்டீங்கல்ல, இனிமே அடிக்கடி வாங்க, உங்க பேர பிள்ளைங்களை நீங்க எப்பனாலும் வந்து பார்க்கலாம். நீங்க ஏன் அப்பா ஊட்டி விடலன்னு கஷ்டப்படுறீங்க? இப்பதான் விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, உங்க பேர பையங்களை கூப்பிடுங்க, வருவானுங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு வாய் ஊட்டி தான் விடுங்களேன் அப்படின்னு. உடனே அப்பத்தாக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. கதிர், செந்திலு,
அதுக்கப்புறம் சரவணனை மட்டும் கூப்பிடுறாங்க. குமரவேலை வந்து கூப்பிடல. ஏன்னா குமரவேல் எப்பயுமே அவங்க வீட்டுல தான் இருக்கிறதுனால இவங்க 3 பேரை மட்டும் கூப்பிட்டு அப்பத்தா வந்து பக்கத்துல உட்கார வச்சு ஒவ்வொருத்தருக்குமே வந்து கைப்பிடியில வந்துட்டு சாப்பாடை வந்து வச்சு வந்து ஊட்டி விடுறாங்க. இது பார்க்கவே ரொம்ப எமோஷனலா இருக்கு. செந்திலுக்குமே வந்து இவங்க மேல வந்து ஒரு பிரியம் இல்லாட்டியும் ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது பிறந்ததுல இருந்து 30 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்து தங்க அப்பத்தா கையில ஒரு வாய் வந்து சாப்பாடு சாப்பிடுறத அவங்களுக்கு வந்து நினைச்சா அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் நம்மளுமே வந்து சின்ன வயசுல அப்பத்தா கூட எல்லாம் இருந்திருந்தா நம்மளும் ஜாலியா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி 3 பேர் வந்து பேசுறாங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. சக்திவேல் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஏ அப்பத்தா, இங்க ஒருத்தன் பக்கத்துல உட்கார்ந்து மாடு மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கானே, அவன் உன் கண்ணுக்கு வந்து தெரியலையா? இத்தனை வருஷமா குமரவேலை தான் பேரன் பேரன்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப என்ன புதுசா வந்து உரிமை கொண்டாடுறதுக்கு இவங்க எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னுட்டு. அப்படி ஒண்ணு இவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாது அப்படின்றாங்க. கோமதி உடனே, அண்ணே ஏனே அப்படி பேசுறீங்க? ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுனால தானே அத்தை அப்படி பண்ணுது. ஏனே என் பசங்களை நான் வந்து நல்லா தானே வளர்த்திருக்கேன். நீ ஏன்னா நல்லவங்க எல்லாம் இல்லைன்னு சொல்லாத அப்படின்னு. பழனிவேல், ஐயையோ இது வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும் போலயே, எப்படியாவது அன்னை வாயை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே எதுக்குன்னே இப்படி பேசுற? சாப்பிடுற இடத்துல நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அக்கா எனக்கு அந்த மீனை எடுத்து வை, எனக்கு இன்னும் பசி அடங்கல, நான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பேச்சை மாத்த ட்ரை பண்ணிடுறாங்க. ஆனா வந்துட்டு சுகன்யாவும் வந்து சொல்றாங்க, ஏங்க பேசட்டுங்க, அண்ணன் கேக்குறது என்ன தப்பா? குமரவேலையே அவங்க வந்து சேர்த்துக்க மாட்டாங்க, அவங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இப்போ ஒரு வாய் கொடுத்தாதான் என்னன்னு. பழனிவேல், நீ சும்மா இரேன் கொஞ்சம் அப்படின்றாரு. சக்திவேல், ஏ ஆத்தா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? குமரவேலும் இவங்களும் ஒன்னா? ஆ, என் பையனோட ஸ்டேட்டஸும் இவங்க ஸ்டேட்டஸும் ஒன்னா? அது விடு. இப்ப கதிர் வந்து ராஜிய வந்து இழுத்துட்டு ஓடுனானே, அது என்ன கரெக்டா? உடனே அப்பதான் சொல்றாங்க, ஏ அந்த விஷயம் எல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. ராஜியே வந்து சொல்லிட்டால, ஏற்கனவே வேற ஒரு பையனை லவ் பண்ணி ஓடி போயிட்டா. தான் குடும்ப மானத்தை காப்பாத்தணுன்றதுக்காக தானே கதிர் வந்து கல்யாணம் பண்ணிருக்கா அப்படின்னுட்டு. அதுக்கு ஏன் அத்த கல்யாணம் பண்ணணும்? குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்கு வீட்டுக்கு வந்து விட வேண்டியதானே? அவ ஓடி போனது என்ன யாருக்காவது தெரிஞ்சுதா? இல்ல இந்த ஊருக்கு தான் தெரிஞ்சுதா? திருச்சியில எங்கேயோ ஓடி போனேன்னு சொன்னா அந்த ஊர் மக்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா என்ன அத்தப்ப? ஒரு நல்ல பேரனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? தான் குடும்பமான காப்பாத்தணும், இந்த குடும்பமும் நல்லா இருக்கணும், அந்த குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா, கதிர் வந்து எப்ப ராஜிய வந்து திருச்சியில ஒரு பையனோட பார்த்தானோ, அந்த பையனை அடிச்சு விரட்டி துரத்தி விட்டுட்டு, அவள கையோட வந்து அவங்க அப்பா கிட்டயோ இல்ல சித்தப்பா கிட்டயோ இல்ல நம்ம இத்தனை பேர் உயிரோட தானே இங்க இருக்கோம், நம்ம கிட்ட வந்து விட வேண்டியதானே? ஏன் இத்தனை வருஷமா நம்ம ராஜிய வந்து வளர்த்து பாக்கலையா? அப்படி இருக்கிறப்ப நம்ம ராஜிய நம்மளே வந்து தப்பா நினைச்சிருவோமா என்ன? ராஜி வந்து நம்ம கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்கலாமே. நம்மளே வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு கல்யாணம் நல்லா வந்து பண்ணி வச்சிருப்போமே. இதுல எதுக்கு கதிர வந்து கல்யாணம் பண்ணணும்? இது எனக்கு புரியவே இல்ல அப்படின்னு சக்திவேல் சொல்றாங்க. அப்பத்தா உடனே, டேய் நீ எதுக்குடா இப்ப இதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்க? ஒழுங்கா அமைதியா உட்காந்து சாப்பிடுடா அப்படின்றாங்க. முத்துவேலுக்கு அப்பதான் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமா அப்பத்தா, கதிர் வந்து கல்யாணம் பண்ணிருக்க கூடாது தானே? எங்க கிட்ட வந்து குடுத்திருக்க வேண்டியதானே? என் பொண்ண அப்படியே வந்து குடுத்திருக்க வேண்டியதானே? என் பொண்ண என்ன நான் என்ன கொன்னா போட போறேன்? அப்படியே வேற ஒருத்தன் கூட ஓடி போயிருந்தாலும் அவனை நாங்க கொன்னு ஏதாவது பண்ணுவோனே தவிர ராஜி மேல நான் வந்து ஒரு கை கூட வச்சிருக்க மாட்டேன். இத்தனை நாள் நான் ராஜிய நல்லா வந்து பார்த்திருப்பேன். அதை விட்டுட்டு குட்டைய குழப்பி அவளை இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணி இது தெரியாம இத்தனை வருஷமா அவ கூட வந்து வாழ்ந்துட்டு 2 பேரும் பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என் பொண்ணு எவ்வளவு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கா இந்த வீட்டுல. அதுவும் அவளுக்கு இங்க ஒரு வசதி கூட கிடையாது. ஏங்க அவளுக்கு ஒரு ஏசி கூட ரூம்ல இல்ல. அவ சாப்பிடுறதுக்கு நல்ல சாப்பாடு இல்ல. தரையில உட்கார்ந்து சாப்பிடுறா. அவ அங்க ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தா. இங்க இப்படி வாழ்றாளே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுக்கும் ஆதங்கமா இருக்கு. சக்திவேல் வந்து ஆனா கேட்டாலும் இதுல வந்து ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு. ஆனா ஏன் அப்படின்னா ராஜி வந்து ஓடி போயிருந்தது திருச்சியில தான். அப்ப யாருக்குமே எதுவுமே தெரியாது. அப்ப வந்து வந்து விட்டுட்டு வந்து போயிருந்திருக்கலாம். ஆனா அப்படின்னா கதை அடுத்து மூவ் ஆகுதுன்றதுக்காக இப்படி வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அப்படி வந்து விட்டுட்டு இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்து வந்திருக்காது அப்படின்றது அவங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் பெத்த பொண்ணை வந்து இப்படி ஆயிட்டாலே அப்படின்னு அவங்க சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். சக்திவேல் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்காரு. டக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியுது கதிரை ஏன் ராஜி வந்து கல்யாணம் பண்ணிருக்கான்ட்டு. அவ வந்து சும்மா வந்து என்ன கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்றப்ப ராஜிக்கு வந்து கதிரை பிடிக்காம தான் இருந்திருக்கு. அவளே அவ வாயால சொன்னா, தான் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. அப்ப கதிர் தான் அந்த இடத்துல வந்து அவளை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கான். கண்டிப்பா நீ என்னை கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஏன் தான் அம்மா வழியில விட்டு போன சொந்தத்தை வந்து பிடிக்கிறதுக்காக இல்ல. தான் அம்மா வழியில வந்து விட்டுட்டு போன சொத்தை வந்து பிடிக்கிறதுக்காக. கோமதியே வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டோம்.
இவனுக்கும் ஒரு வேலையும் இல்ல. அவள அரியர் வச்சிட்டு இருக்கான். ஒண்ணும் பண்ண முடியாது. வேலைக்கும் போக முடியாது. சொத்தும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது இந்த குடும்பத்துல. அப்ப எப்படி அவங்க அம்மா வழியில இனிமே வந்து காசு வராதுன்றது அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போயிருச்சு. அப்ப ஒரு வழியா ராஜிய வந்து மடக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, தான் பொண்டாட்டி வழியாவாவது சொத்த ஃபுல்லா நம்ம வீட்ல இருந்து உருகிரலான்னு பிளான் பண்ணியிருக்கான். இத கேட்ட உடனே கோமதிக்கு வந்து ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. "அண்ணே, நான் வந்து பொறுமையா இருக்கேனே. அப்ப இருந்து நான் ரொம்ப பொறுமையா வந்து பேசிட்டு இருக்கேனே. நீ அண்ணன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். ஆனா அதுக்காக என் பையன வந்து இப்படிலாம் வந்து பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட வந்து பிடிக்கலண்ணே" அப்படின்னு கோமதியும் வந்து டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இத பார்த்தா பழனி ரொம்ப பயந்துடுறாங்க. போச்சு, கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஒரு சண்டை கண்டிப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி மைண்ட்ல வந்து நினைச்சிட்டு அவங்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க கட்டுப்படுத்த. ஆனா கட்டுப்படுத்த முடியல. மாறி மாறி வார்த்தைகள வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்பத்தான் உடனே, "டேய், நான் என்னடா சொன்னேன்? ரொம்ப நாள் கழிச்சு என் பேரன வந்து பார்க்கிறேன் அப்படின்னு தானடா சொன்னேன்." "ஆமா, பொல்லாத பேரன். இவன கேவலமா தான் பொண்ண வந்து இழுத்துட்டு ஓடி அது மூலியமா சொத்தெல்லாம் அபகரிக்க நினைக்கிறான். கேடு கெட்டவனா இருக்கான். இவன போய் பேரன் பேரன் வார்த்தைக்கு சொல்லிட்டு இருக்க. உனக்கு அசிங்கமா இல்லையா அத்தா?" அப்படின்னு முத்துவேல் கேக்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தா பாண்டியன் நல்லா டென்ஷன் ஆயிடுச்சு. பாண்டியன் வந்து சாப்பாடு இருக்கிற இடத்துல இருந்து எந்திரிச்சு வந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டாரு. உள்ள போய் உட்காந்து ரூம்ல இருந்து உட்காந்துட்டாரு. அவரால கட்டுப்படுத்த முடியல. ஏன் தான் வார்த்தையில கோவத்துல ஏதாவது சொல்லிட்டா கோமதி வந்து கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்துட்டாரு. கோமதி வேகமா வந்து ரூம்குள்ள வந்து போறாங்க. "ஏங்க ஏங்க சாப்பாட்டுல பாதியிலேயே வந்து எந்திரிச்சுட்டு வந்துட்டீங்க. சாப்பிடுங்க. அண்ணனுங்க சொல்றத மனசுல வந்து எதுவும் வச்சுக்காதீங்க. வாங்குங்க சாப்பிடுங்க" அப்படின்னு. "ஏடி, என்னடி ரொம்ப ஓவரா தான் உங்க அண்ணன் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு அளவுக்கு தான் என்னாலயும் பொறுமையா இருக்க முடியும். சரியா? உனக்காக தான் வாயை வந்து கட்டுப்படுத்திட்டு உட்கார்ந்திருக்கேன். எனக்கு ஒண்ணும் கூடி சேர்ந்து ஆடணும்னு எனக்கு வந்து எந்த அவசியமும் கிடையாது. என் பையனை பத்தியே வந்து தப்பு தப்பா வந்து என் கண்ணு முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? நான்லாம் சாப்பிட வரல. அவங்க போற வரை நான் அந்த ரூம விட்டு வெளிய வரமாட்டேன். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. மொத நீ அங்க போய் உங்க அண்ணனுங்கள வழி அனுப்பிச்சு விட்டு வா. அதுக்கப்புறம் நான் வீட்ல இருந்து வெளிய வரேன். அப்புறம் நான் வந்து சாப்பிடுறேன். தயவு செஞ்சு இப்ப வந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ரூம்ல இருந்து கோமதியும் வெளிய வந்துடுறாங்க. கோமதிக்கு வந்து வேற வழி தெரியாம என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து முழிச்சிட்டு வந்து இருக்காங்க. சக்திவேலுக்கு வந்து இதுதான் நல்ல சான்ஸ். இந்த சண்டைய எப்படியாவது பெருசாக்கி விட்டுறலாம். அண்ணனும் வந்து டென்ஷன் ஆகுறாரு. தான் பொண்ண வந்து கஷ்டப்படுறா அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி விடலாம் அப்படின்னு சொல்லி சக்திவேல் வந்து ஏத்தி விட ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் ராஜி. அவ வாட்டுக்கு இருந்தா, நல்லா படிச்சிட்டு இருந்தா, நல்லா சந்தோஷமா தான் இருந்தா. இந்த குடும்ப பக்கமே அவ வரது கிடையாது. அதுவும் இந்த இருக்கானே, இந்த கேவல பிடிச்சவன் கதிரு. அவன அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவள ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வந்துட்டு வச்சுட்டான். அது மட்டும் இல்ல, அவளோட நகையெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டான். கேட்டா அவன் ஃப்ரெண்டு எடுத்துட்டு போனான்னு கதைய விடுறான். இப்ப அந்த நகைய வச்சுதான் இப்ப வந்து டிராவல்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க போல அப்படின்னு சக்திவேல் சொல்றாங்க. ஏன்டா கதிரு, இதெல்லாம் நீயா வந்து யோசிச்சு பண்றியா இல்ல உங்க அப்பா வந்து சொல்லி பண்றியா? அந்த பரதேசி பையன் தான் உன்கிட்ட எல்லாத்தையும் வந்து இப்படி எல்லாம் வந்து பண்ணு, சொத்தெல்லாம் எப்படியாவது எடுத்துட்டு வந்துரு. கோமதி வழியா எந்த சொத்தும் எனக்கு வரல. நான் வந்து சொத்துக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணேன். இப்ப நீயா அது ராஜிய வந்து எப்படியாவது இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணிருன்னு சொன்னாராடா உன்ட்ட அப்படின்னு. உடனே கதிருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருச்சு. கதிரு, செந்தில் 3 பேருமே வந்து எந்திரிச்சிட்டாங்க. செந்தில் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. "இங்க பாரும்மா, இதுக்குதான் நான் வந்து இவங்களெல்லாம் வந்து சாப்பிட வந்து கூப்பிட வேண்டாம்னு சொன்னேன். இப்ப இவங்களுக்கெல்லாம் விருந்து வைக்கணும்ன்றது ரொம்ப அவசியமா நமக்கு? நான் முதல்லயே உன்கிட்டயும் அப்பா கிட்டயும் படிச்சு படிச்சு சொன்னேன். இவங்கள வீட்ல வந்து உள்ள விட்டா சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட இருந்தே வார்த்தையை புடுங்குவாங்க. அவர் வந்ததுல இருந்து இப்படிதான் வந்து பேசிட்டு இருக்காரு. நம்ம குடும்பத்த தலைகுனிவா பேசிட்டு இருக்காரு. வீடு வந்து சின்னதா இருக்குன்னு சொல்றாரு. நீங்க என்ன பெரிய மேனேஜரான்னு கேக்குறாரு. அவர் பேசுற தோரணையே கொஞ்சம் கூட சரியில்லம்மா. அவர் வந்து விருந்துக்கு சாப்பிட வந்த மாதிரிலாம் இல்ல. இருக்கிற பிரச்சனைய ஊதி பெருசாக்கி நம்மள வந்து ஏதாவது பண்ணணும், நம்மள அசிங்கப்படுத்தணுன்றதுக்காகவே வந்திருக்காங்க. அது கூட கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமே இல்லாம அவங்களுக்காக இப்படி வந்து சாப்பாடு வந்து செஞ்சு போட்டுட்டு இருக்கியேம்மா. உன் பையனையும் உன் புருஷனையும் இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிரியாணி, மீனு, எறா எல்லாத்தையும் வச்சு குடு. அந்த பாயசத்தையும் ஊத்தி குடு அப்படின்னு செந்தில் வந்து கத்திட்டு இருக்காரு ஒரு சைடு. மீனா உடனே, "ஏங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கங்க. அத்தை தான் பேசிட்டு இருக்காங்கல்ல" அப்படின்னு. "என்ன பொறுமையா இருக்க? இனிமேல்லாம் பொறுமையா இருக்க முடியாது. சரி வா, நம்மளாவது கிளம்பி போவோம். இந்த இடத்துல எல்லாம் அவமானப்பட்டு நம்மளால இங்க இருக்க முடியாதுன்னு" செந்தில் மீனாவை கூப்பிட்டு கிளம்ப போறாரு. சக்திவேல் உடனே, "டிராமா குடும்பம் ஆரம்பிச்சிருச்சு பாத்தியா? அடுத்த கதைய
ஒவ்வொருத்தனா வந்துட்டு நம்ம சொத்த புடுங்கிறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதிக்கு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. இங்க பாருங்கண்ணே, நீங்க விருந்துக்கு வந்தீங்க, அதுக்காக தான் மரியாதையோட நான் பேசிட்டு இருக்கேன். அதுக்காக என் எல்லா பசங்களையும் நீ வந்து இப்படி பேசிட்டு இருந்தா என்னால எல்லாம் அமைதியா வந்து பொறுத்துட்டு இருக்க முடியாது. என்ன கதிர் வந்து உன் பையனை உன் பொண்ணை இழுத்துட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி ஒண்ணு நான் என் பசங்களை வளர்க்கல. குமரவேல் அளவுக்கு என் பசங்க வந்து ரொம்ப வந்து மோசமானவங்க கிடையாது. ராஜி வந்து கதிர் வந்து இழுத்துட்டுலாம் வந்து கல்யாணம் பண்ணல சரியா அப்படின்னு. அப்புறம் யாரு ராஜிக்கு வந்து யாரு கல்யாணம் பண்ணி வச்ச? ராஜிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு அவ வந்து சொன்னா, அவ வாயாலேயே சொன்னா. அப்படி இருக்கிறப்ப கதிர் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்திருக்கான். அவன் தான் வந்து கம்பல் பண்ணி ஏதோ அவளை சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்ப தூ ஒரு டிராவல்ஸ வச்சுக்கிட்டு அதுல என்ன வருமானம் வரப்போகுது? அப்படி ராஜியை வந்து அவன் காப்பாத்திர போறான் அப்படின்னு சக்திவேல் சொன்ன உடனே கோமதி டென்ஷன் ஆகி கத்திடுறாங்க. இங்க பாருனே, என் பையன் வந்து சொக்க தங்கம். ராஜிய இதுவரை நல்லாதான் வந்து பாத்துட்டு இருக்கான். நாங்க எல்லாருமே சேர்ந்து ராஜிய நல்லாதான் வந்து பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு. ராஜி உடனே அப்பா சித்தப்பா தயவு செஞ்சு கதிரை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. அவன் வந்து ரொம்ப நல்லவன். இதுவரை என்னை நல்லாதான் வந்து பாத்துட்டு இருக்கான். இப்ப வர கூட என்னை அவன் கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். காசு பணம் இல்லாட்டியும் நாங்க ரொம்ப சந்தோஷமா தான்ப்பா இருக்கோம் அப்படின்னு. ஏய் நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு முத்துவேலு சொல்லிடுறாங்க. சக்திவேல் உடனே பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பொறுக்க முடியாம கோமதி வந்து உண்மையெல்லாம் வந்து உளறிடுறாங்க. இங்க பாருங்க, கதிர் ஒன்னும் அவனா வந்து ராஜிய வந்து கல்யாணம் பண்ணி வைக்கல. அவனுக்குமே ராஜிய வந்து சுத்தமா வந்து பிடிக்காது. உங்க குடும்பத்தோட பேசுறது பழகுறது அவனுக்கு சுத்தமா ஆகாது. ராஜிய கதிர் வந்து கல்யாணம் பண்ணல. ராஜிக்கும் கதிருக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க சபைக்கு முன்னாடி. இத வந்து பாண்டியன் உள்ள இருந்து கேட்டுட்டு இருந்துட்டு டக்குன்னு கதவை திறந்து வெளியே வராரு. அவருக்கு அதிர்ச்சி வந்து தாங்க முடியல. என்னது நீ கல்யாணம் பண்ணி வச்சியா அப்படின்னு அவர் ஒரு சைட் ஷாக்கா இருக்காரு. முத்துவேலுக்கு இதை கேட்ட உடனே சரி டென்ஷன் ஆயிடுச்சு. சாப்பாட்டுல இருந்து எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. ஒரு பெரிய கலவரமே ஆயிடுச்சு. முத்துவேல் கேக்குறாரு, என்ன சொன்ன இப்ப என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணணும்னு தெரியாம முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேல உண்மையை மறைக்க முடியாது. தான் பையனை வந்து எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். கதிர் வந்து இனிமே அவமானப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இங்க பாருங்க, ராஜி வந்து ஒரு பையனை இழுத்துட்டு போய் லவ் பண்ணி ஓடி போனதெல்லாம் உண்மைதான். அங்க நடந்ததே வேற. நானு மீனா ராஜி அங்கதான் வந்து பாத்துக்கிட்டோம். நானும் மீனாவும் கோயிலுக்கு அங்க போய் இருக்கிறப்ப நாங்க பாக்குறப்ப ராஜியையும் அங்க வந்து நாங்க வந்து பார்த்தோம். அவ வந்து யாரையோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஓடி போயிருக்கா. அவன் தான் நகையெல்லாம் எடுத்துட்டு போனான். என் பையனுக்கும் நகைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ரோட்ல அனாதையா வந்து நின்னுட்டு இருந்தா. என்ன பண்ணணும்னு தெரியாம சாக போறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தா. வீட்டுக்கு வரவே ரொம்ப பயந்துட்டு இருந்தா. அந்த ஒரு காரணத்துக்காக அவளோட மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த டைம்ல கதிரும் வந்து எங்களை தேடி வந்தான். அப்ப எனக்கு வேற வழி தெரியாம நான் தான் கதிரை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். எப்படியோ ஓடி போனது ஊரெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அவளுக்கான ஏற்பாடு பண்ண கல்யாணமும் நின்றுச்சு. சரி இப்ப அவ வெளியே போனா ஊர்ல வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக நான் தான் கதிரை வந்து தாலி கட்ட சொன்னேன். கதிர் எவ்வளவோ வேண்டான்னு சொல்லி என் காலில் பிடிச்சு கெஞ்சினான். ஆனா நான் தான் வந்து தாலி கட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் முத்துவேல் வந்து சரியான டென்ஷன் ஆயிட்டு வராங்க. ஏய் என்ன சொன்ன? நீ வந்து கல்யாணம் பண்ணி வச்சியா? ஏன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு கேட்ட உடனே கோமதி ரொம்ப பயந்துடுறாங்க. ஒரு சைடு வந்து பாண்டியன் வேற முறைச்சிட்டு வந்து இருக்காங்க. இதெல்லாம் வந்து கேட்டு சக்திவேலு இதெல்லாம் வந்து ஒரு மானங்கெட்ட குடும்பம். சொத்தை எப்படியாவது அபகரிக்கிறதுக்காக எப்படியாவது நம்ம குடும்பத்தை வந்து அவமானப்படுத்தணுன்றதுக்காக ராஜியை வந்து பிளான் பண்ணி திட்டம் பண்ணி கதிருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா? உனக்கு போய் நாங்க ஹெல்ப் பண்றதுக்காக வந்தோமே. சரி மானங்கிட்டு போய் நாங்களுமே ஏதோ உனக்கு விருந்துக்காக வந்திருக்கோம். இந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீ தான் பெரிய பச்சை துரோகியா இருந்திருக்கிய. இங்க சரியான தங்கச்சி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேஷம் போட்டு கூட பிறந்த குடும்பத்துக்கே இவ்வளவு துரோகத்தை பண்ணிருக்கியே. உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு அவமானத்தை வந்து தேடி கொடுத்த இவன் தான் எங்க வீட்டுல எங்க கடையில வேலை செய்யறவனையே இழுத்துட்டு ஓடி ஒரு அவமானத்தை வந்து தேடி கொடுத்த. இப்ப கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம தான் பொண்ண எவ்வளவு பாசமா வந்து வளர்த்தோம். அவளையுமே இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணது வச்சிருக்க. எனக்கு தெரிஞ்ச ராஜியையும் அரசியையுமே சேர்ந்து இவங்கதான் வந்து குமரவேல் மனசை வந்து கெடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கோமதி தான் எல்லாருக்கும் திட்டம் போட்டு கொடுக்குறா.
பாண்டியனை வந்து கேவலமா பேசுறாங்க. பரதேசி மாரி அவன் வந்து உள்ள உட்கார்ந்துருக்கான் பாரு. தான் பொண்டாட்டிய வந்து எல்லாத்தையும் வந்து செய்ய வச்சுட்டு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி விருந்துக்கு கூப்பிடுறாங்கப்பா. இவங்களலாம் நம்பவே முடியாது. இந்த இடத்த விட்டு நாங்க கிளம்புறோம். உங்களுக்கும் இனிமே எங்க எங்க குடும்பத்துக்கும் இனிமே எப்பவுமே எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. முத்துவேல் வந்து கோமதிய சரிமர திட்டுறாரு. நான் உன்னை எவ்வளவு நினைச்சேன். உன் மேல இப்ப கூட எனக்கு ஒரு பரிதாபம் இருந்துச்சு. ஆனா நீ என் பொண்ணு வாழ்க்கைய நீ இப்படி அழிச்சிருப்பன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே கிடையாது. இனிமே என் வீட்டுக்கும், உன் வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என் மூஞ்சிலயே முழிச்சிராத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து எல்லாரும் போயிர்றாங்க. ரொம்ப எல்லாருமே வருத்தமாயிருது. எல்லாரும் அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. அப்பத்தா வந்து தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ஐயோ! இப்பதானே சொன்னேன் என் குடும்பம் வந்து சேர்ந்துருந்துச்சு. அதுக்குள்ள இந்த கடவுளுக்கு பொறுக்கலையா? என்னாச்சு? அப்படின்னு. அப்பத்தா நீ வந்து இங்கலாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்பத்தாவையுமே கூட்டிட்டு போயிர்றாங்க. எல்லாருமே கிளம்பி போயிர்றாங்க. வடிவுக்குமே ரொம்ப கோவமா இருக்கு. தான் பொண்ண வந்து கதிருக்கு வந்து கல்யாணம் பண்ணி குடுத்தது கோமதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், கோமதிக்கு மேல வடிவுக்குமே வந்து வெறுப்பாயிருச்சு. இவங்க வெளிய போனதுக்கு அப்புறம் பாண்டியன் கிட்ட வந்து கெஞ்சுறாங்க. "ஏங்க என்ன மன்னிச்சிடுங்கங்க. இந்த உண்மைய நான் அப்பவே வந்து உங்ககிட்ட வந்து நான் சொல்லியிருக்கணும். இது சொல்லாததுக்கு காரணம் வந்து நீங்க என் மேல கோவப்படுவீங்களோன்னு பயந்துட்டு தாங்க நான் சொல்லல. என்ன மன்னிச்சிடுங்கன்னு." பாண்டியன், "ஏய் ச்சே! விடு. பொண்டாட்டிக்கும், புருஷனுக்கும் முக்கியமா இருக்கிறதே வந்துட்டு வந்து நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையே நீ வந்து உடைச்சிட்ட. அந்த நம்பிக்கை உடைஞ்சதுக்கு அப்புறம் உன் கூட எப்படி என்னால வந்து சந்தோஷமா இனிமே வாழ முடியும்? உன்னைய நம்பி எப்படி என்னால வாழ முடியும்? நீ ஏன் என்கிட்ட வந்து இவ்ளோ பொய்ய சொல்லிட்டு, இவ்ளோ பெரிய உண்மைய என்கிட்ட வந்து மறைச்சிட்டியே! உன்னைய நம்பி எப்படி நான் இனிமே புருஷன், பொண்டாட்டியா வாழ முடியும்? இனிமே என் கூட எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உனக்கு எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. எவ்ளோ பெரிய உண்மைய மறைச்சிட்டு, இத்தன நாளா என் கூட வந்து பேசி பழகுறியே! பேசுறப்ப ஒரு தடவ இந்த உண்மைய வந்து சொல்லணும்னு உனக்கு தெரியல. கதிர நான் அவ்ளோ திட்டுனேன். கதிர வந்து நான் இது பண்ணேன். அவன் சொல்லல. சரி விடு. அவன் வந்து உன் மேல இருக்கிற பாசத்துல வந்து சொல்லாம இருந்தான். ஆனா நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல கோமதி. இது நம்ம குடும்பத்தோட ஒரு பெரிய விஷயம். ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்றது என்ன சாதாரண விஷயமா? அன்னைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சப்பயே என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம்ல. நான் என்ன பண்றதுன்னு சொல்லியிருப்பேனே. எதுக்கு தேவையில்லாம இப்படி ஒரு கல்யாணத்த பண்ணி வச்சு, எனக்கு அவமானத்த திரும்ப திரும்ப தேடி குடுக்குற? உன்னைய 30 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன் பாரியா, அது ஏன் தப்பு தான். நான் இன்னும் உன்னைய வந்து சரியா வந்து புரிஞ்சுக்கல. எல்லாரும் சொல்ற மாரி, நான் தான் வந்து இப்ப வந்து எல்லாருக்கும் குற்றவாளியா வந்து தெரியிறேன். நான் ஏதோ உன்னைய தூண்டி விட்டு இதெல்லாம் வந்து பண்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு இனிமே உன் கூட பேச எந்த விருப்பமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து வீட்ட விட்டு கிளம்பி வந்து போயிர்றாரு. அடுத்தடுத்து சுவாரஸ்யங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.